ராமலிங்காவயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் 32 சிவானந்தத்து அழுந்தல் என்ற தலைப்பில் தேகம் எப்போதும் சதையா வண்ணம் செய்வித்து எல்லாம் வல்ல சித்தியும் தந்தே, போகமெல்லாம் எந்தன் போகமதமாக்கி போதாந்த நாட்டை புறக்கமேல் ஏற்றி ஏக சிவானந்த வாழ்க்கையில் என்னும் இன்புற்று வாழ்மை இயல்பளித்து என்னை ஆகம வீதியில் ஆட செய்தீரே, அருட்பெருஞ்சோதியின் ஆண்டவன் நீரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். தேகம் எப்போதும் சிதையாவண்ணம் செய்வித்து, அதாவது குயவன் மண்பானை செய்கிறார். மூலப்பொருள் மண். மண்ணை நன்றாக பிசைந்து காய்ந்த மண் நல்ல பக்குவப்படுத்தி அதற்கு ஏற்றாற்போல் பானையை உருவாக்கி அதில் வெயில் காய வைத்து அதை தீயில் சுட்டால் அது ஈரம் போய் கரையா வண்ணம் தண்ணீர் உள்ளே நிற்க பானையை குயவர் செய்து விடுவார். அதுபோல் அந்த தேகத்திற்கு மூலப்பொருள் சுக்கிலம் எனும் இந்த நீர்பொருள். இதில் நிறைந்துள்ள ஒளிப்பொருள் உயிர் பொருள் செம்பொருள். பெருமான் இதனை 4637 பாடலில் நீருற்ற ஒளியே நெருப்பே, நெருப்பினுள் நிறைந்து இருள் அகற்றும் ஒளியே என்பார். தந்தையிடம் கீழே உள்ள விந்துவை தாயின் கருப்பையில் சேர்ப்பது சிற்றம்பலத்தில் உள்ள அமுத காற்று நடுநடி வழியாக வந்து கோஷம் தடுப்பேறும் போது கோஷத்திலிருந்து விந்து பையில் உள்ள இந்த சினை முட்டையை தாய் கருப்பையில் செலுத்துகிறது. இதில் காரணம் கரு, காரியம் அமுத காற்று. காரண காரியமாக குழந்தை பிறக்கிறது. இது பெண்ணிடை 4 ஆணிடை 3 அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார். பெண்ணிடை 4 பிருதிவி அப்பு தேயு இமயனன் எனும் வாயு. ஆணிடை 3 ஆகாயம் மூலக்கரு பிரகிருதி ஆன்ம உருச்சி. இந்த 7ம் கூடி குழந்தை உருவாகிறது. இவ்வாறு உண்டான குழந்தை பிரிவு இல்லாதவனவாய் பிரிவு உள்ளவனவாய் நிறைந்து பூத உடம்பு மனம் முதலிய கரணம் உண்டாகுமாறு சேர்த்து ஏற்றி அவ்வுடம்பின் மனதின் கண் நடுநின்று விளங்கும் நல்லவனெல்லாம் தரும் திருவடி பெருமையை அன்புடைய தொழில் யார் அறிவார் என்கின்றார். மேலும் உபதேச பகுதியில் ஆணின் 3 ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உருச்சி முட்டு போன்றும், பெண்ணிடை 4 பிருதிவி அப்பு தேயு விமனன் பள்ளி முட்டை இவை 2ம் சேர்ந்து குழந்தை உண்டாகிறார். மேல் தோலுக்கு இந்த உடம்பை பார்க்கறதுக்கு அளவு தருவது எலும்புதான். இந்த எலும்பின் மேல் போர்த்தப்பட்டுள்ளது இந்த தோல். ஆக இந்த உண்ட உணவு சப்த தாதுக்களாகி 7வது தாதாகி சுக்லமமா மாறுகிறது. ஆக மொழியாக மூலக்கரு வந்தது. அது கூடினால் உடம்பு அழியாது. எப்படி கூட்டுவது? சரியை கிரியை யோகம் ஞானம் 16 படி வகுத்தனர். அது 12ஆம் படியாக யோக ஞானம் காற்றின் இயக்கத்தை மந்திரமாக்கி உருவாக்கி கருவாக்கி மூலாதாரம் தொடங்கி நிராதாரம் வரை சென்றனர். ஔவையார் மூலாதாரத்து மூண்டலு கண்ணனை காலால் எழுப்பி என்பார். கால் என்பது காற்று. மகரிஷி ஏற்றி இறக்கி இருகாலும் குறிக்கும்
காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார்க்கு கூற்றை உதைக்கும் குறியாமை என்கின்றார். அப்படி அவர்கள் பெற்ற நிலை முத்திய நிலை, சித்திய நிலை, சாமிப, சாரூப, சாலவ, சாயுச்ச பதவி என்பார்கள். பெருமான் அப்படிப்பட்ட உடம்பும் அழியும் என்கின்றார். சான்று அகவல் வரி 250 முக்தி என்பது நிலை 300 சாதனம் எனவும், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும், இந்த நிலை 6 ஆதாரம் கடந்த நிலை என அகவல் வரி 884 மூவீர நிலையின் முடிநடு முடிமேல் ஓவர விளங்கும் ஒருமை பொருளே எனவும், 886 வரி எழுநிலை மிசையே இன்புருவாகி வழிநிலை நீக்கி வயங்குமை பொருளே என்கின்றார். இதற்கு மேல் ஞானமை சித்தி நிலை உள்ளது எனவும், அது 9வது நிலை, 11வது நிலை, 13வது நிலை, 16வது நிலை கடந்து எல்லா நிலைகளும் செய்து ஆங்காங்கே எல்லாமும் ஆகி இளங்குமை பொருளே என்கின்றார். இந்த வழியா போனாதான் உடம்பு சிதையா வண்ணம் இருக்கும். மற்றபடி போனவர்கள் யாரும் திறம்ப பெருந்து இந்த பெருநெறி பற்றி செயல்பட்டுத்தான் சிதையா வண்ணம் அடைய முடியும் என 5352வது பாடலில் பாரிடம், வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் சேரிடமாம் இது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதியுள் ஜோதி என்கின்றார். ஆக தேகம் அழியாவண்ணம் செய்வித்து இந்த தேகத்தை புண்போல பாதுகாக்க வேண்டும். பெருமான் வாக்கு. உயிர்கொலை புழைப்பு நீக்கி காமக்குரோதம் ஏற்படும்போது ஞான அறிவால் தடுத்து சாதி மத சமய பற்றுகளை பற்றற விட்டு நாம் உயர்வடைவோம் என்ற 100% நம்பிக்கையில் நித்திய கர்ம விதி, பொது விதி, சிறப்பு விதி கடைசி வரை கடைபிடித்து தினசரி மஞ்சள் கரிசலாங்களை உண்டு அதிகாலை இழிந்து வெந்நீரை மட்டுமே அருந்தி தேகம் நீடிப்பதற்கு தீபப்பிரமாணம் அருந்து அதன்படி உலக குழந்தை குறித்த காலத்தில் அன்றி மற்ற காலங்களில் உயிர் பொருளை காப்பாற்ற வேண்டும். இது தேகம் நீடிப்பதற்கு தவிர வேறு வழியால் இந்த தேகத்தை நீடிக்க செய்ய முடியாது. அருளை பெற இறைவன் சர்க்குரு மூலம் துறை இது, வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது என மொழிந்து விட்டார். தேகம் அழியாவண்ணம் நான் செயல்பட்டு அவ்வாறு ஆக்க வேண்டும். பாதை ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தெய்வம். பெருமான் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அன்னவரையும் செய்தார். அதனால் ஆற்றல் கூடியது. அவர் கோடான கொடி எவ்வித ஆதாரமில்லாத இலை பசியை போக்கதால் பசி நின்றுவிட்டது. ஆக பசி நின்றுவிட்டால் சுத்த தேகம் தோன்றும் பிடிபடும். அதற்கு மேலே தயவு கூடினால் பிரணவ தேகம் தோன்றும் பிடிபடாது. அருள் என்பது கடவுள் தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. அருள் என்பது ஆற்றல், ஜோதி பேராற்றல். சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறும்போது அருள் ஜோதி கூடுகிறது. அருள்ஜோதி ஆணை நின்ற அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் நின்ற அறையப்பா முரசு. மேலும் நோவாத நோம்பு எனைப்போல் நோற்றவரும், சாகாவரம் எனைப்போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருளை என்போல் பெற்றவரும், இவ்வுலகில் யார் உலர் சற்றே நீ அறை என்பார். ஆக அருட்பெருஞ்சோதி கலக்கணும் நம்முள். அது தயவால் அருளோடி அடைந்தனை, அருளமுது உண்டனை, அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சிவமே, அருள்நிலை பெற்றனை, அருள்வடி உட்டனை, அருளரசு ஏற்றுகின்ற அருளிய சிவமே, தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தந்தையே, இவர் செய்த உபகாரத்தால் எவ்வாறன் உபகார சக்தியாகிய பேராற்றல் கூடியது. இனி பிறவா நெறி என கழித்து அருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே என்கிறார். ஆக புருவமத்தில் அக இறை அனுபவம் இவர் உடலை வேதிக்கிறது. தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் என்னையே வேதித்த என் தனி அன்பு. இவர் உடம்பு வேதிக்கப்பட்டுடன் உள்ளொளி ஓங்கிட, உயிரொளி விளங்கிட, வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே. ஆக உயிருக்கு உயிர், அந்த உயிரினுள் உயிராக உள்ள இறைவன் 4456ஆம் பாடலில் தானே அருளானான், தானே பொருளானான், தானே எல்லாமல்ல தானானான், தானே தான் நானானான், என்னுடைய நாயகனானான், ஞானவானானான், அம்பலத்து எம்மான் என்கின்றார். மேலும் கடவுள் நிலையறிந்த அம்மயமாகி உயிரனுபவம், அருள் அனுபவம், இறைவர் அனுபவம் பரிபூர்ணமாக பெற்று பெற்றேன் என்ற விரவமாகிய பேரின்ப சித்திவ பெருவாழ்வு பெற்று இக்காலத்தும் இவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் தோன்றுவார்.
இது அவர் ஒருவர் மட்டுமே பெற்ற மரணமிலா பெருவாழ்வு. எல்லாம் வல்ல சித்தியின் தந்தே. சத்து ஒளி இயக்கம், சித்து காற்றின் இயக்கம், இரண்டும் கூடினால் இன்பம். இது சச்சிதானந்தம். சித்து எனும் ஆற்றல், பவர், ஜோதி பேராற்றல், காற்றின் இயக்கமாகிய மனதின் செயல்பாட்டால் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் போக்கி பசியை போக்கி செயற்நுழைத்தையும் அருளொளி தயவு பேராற்றலால் கண்டார். அப்போ உயிர்கருணால் ஒளிப்பொருளாகிய விந்து எனும் உயிர் பொருள் காப்பாற்ற ஒளி கூடுகிறது. இவரின் செயற்பாட்டால் ஆற்றல் கூடியது. கோடான கோடி ஏழைகள் பசியை போக்கதால் தானாகவே அருளொளி ஆகிய தயவு பேராற்றல் கூட கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி பெற்று மேலும் ஆன்ம இயற்கை உண்மை விளக்கம் பெற பெற ஆடூறு சித்திகள் 64 கோடியும் விளங்கியதாகவும், கூட்டூறு ஸ்திதிகள் கோடி கோடி விளங்கியதாகவும், அறிவுறு ஸ்திதிகள் அனந்த கோடிகள் விளங்கியதாகவும், தனிப்பெரும் கருணையாக உள்ள அருட்பெருஞ்சி இறைவர் தனக்கு அனுபவத்தை வழங்கினார் என்று கூறுகிறார். போகமெல்லாம் இந்தன் போகமதாக்கி. போகம் என்பது முதல் போகம் குருவை சாகுபடி என்பார்கள். அதாவது அதனால் பெற்ற விளைவால் பெற்ற பயன். ஆக கண்ணோட்டம் பெற்று தயவு பார்வை மிகுந்து கரணமாகிய கல்லாய மனம் கரைய பொன்னொழி கூடுகிறது. பொன்னொழி கூட கூட ஜீவனில் பேதமற்று ஆன்ம ஒருமை உணர்வாகி எல்லா உயிரிடத்தும் நேயம் காட்டுகிறது. நேயம் காட்டும் பொழுது பேரின்ப பெருவாழ்வு பெற்று நம்முடன் இருந்து எல்லா இன்பங்களையும் நமக்கு கொடுக்க மறைந்துள்ளார் நம் பெருமான். போதாந்த நாட்டை புறக்க மேல் ஏற்றி. போதம் என்றால் அறிவு. இதுவரை வந்த ஞானியர்கள் மனமாகிய காற்றின் இயக்கம் வென்று மனமாசு நீங்கி கண்ட வெளி பராபரை அறிவு, பராபரை வலிவு. இந்த அறிவு கடந்து விமல போதாந்தமா மெய்ப்பொருளி வெளியனும் அமல சிற்சபையில் அருட்பெருஞ்சுதைங்கிறார். இவர் மனதின் இயக்கத்தை செல்வடாக்கி அறம் சார்ந்து ஆன்ம விளக்கம் பெற அன்னவரயம் செய்தால் இவர் அறிவு எவ்வித மலமற்ற தூய அறிவாகி பெருவெளி பெரும் சுகவெளி வரை செல்கிறது. பராபர வெளியை பகர்பெரு வெளியில் அராவர அமைத்த அருட்பெருஞ்சோதி எனவும், பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் அருளோடு அமைத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார். இயற்கை விளக்க உண்மை அறிவின் மேல் ஏற்றி ஒரு சிவானந்த வாழ்க்கை இன்றும் இன்புற்று வாழும் இயல்பு அளித்து ஆகம விதியில் ஆடச் செய்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நீரே. ஆக இவருடைய மனதின் செயல்பாடாகிய ஜீவகாருண்யம் அறிவின் செயல்பாடாகிய ஆன்மாவுடன் கூட்ட இவர் எல்லா அறிவும் பெற்று இவர் அறிவு இப்பொழுது அண்டாண்டங்கள் கடந்து செல்கிறது. ஆக இவர் இன்றும் இன்ப நிலையில் வாழும் பேரின்ப சித்தி பெருவாழ்வைக மரணமிலா பெருவாழ்வை பெற்றுள்ளார். அவரை போல நாமும் பெற எவ்வித தடையும் இல்லை என அருட்பெருஞ்சுதி ஆண்டவரிடம் கூறி நமக்கும் விண்ணப்பம் செய்கிறார். நாமும் அவர் கூறியபடி செயல்பட்டால் மேலேறுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்றுவார். புல்லாவிரதம் குலையமலாமோ எல்லோரும் அனைத்த நலம் பெற எல்லோரும் வாழ்க செய்யும். பிரகாச சர்க்குருநாத திருவடிகள் அபயம்.